ஹாய் செலம்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருக்கணுன்ட்டு கடவுளை மனசார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி காலையில் எழுந்து ஜஸ்ட் கார்டன் பக்கம் போகும்போது அங்கே நிறைய சிட்டுக்குருவிகள் கத்திக்கிட்டு விளையாடிட்டு இருந்தது. அப்போது எனக்கு ஒரு சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டிங்க சொன்ன ஒரு குட்டி கதை ஞாபகம் வந்தது. இப்போது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக உங்கள் கூட பேச வந்திருக்கேன். நான் உங்கள் வினோத், கதைகள் வித் மை சேலன்ஸ். அது வெறும் கதை கிடையாது, அந்த கதையில் ஒரு சின்ன விடுகதையும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கதையே விடுகதைக்காக தான். ஆரம்பிக்கலாமா? ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரே ஒரு சிட்டுக்குருவி தனியாக உட்காந்துட்டு அதோட இரையை சாப்பிட்டுட்டு இருந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேலே ஒரு கூட்டமான குருவி கூட்டம் பறந்துட்டு இருந்தது. கீழே இருந்த குருவி, அதாவது அந்த ஒரு குருவி மேலே இருக்கிற அத்தனை குருவிங்களை பார்த்து, 100 குருவிகளே எங்கே பறந்து போறீங்கன்னு கேட்டுச்சு. அப்போ அந்த மேலே இருக்க குருவிக்கு சொல்லிச்சா, மேலே இருக்க அந்த பஞ்ச் ஆஃப் ஸ்பேரோஸ், இந்த குருவிங்க சொல்லிச்சுங்களா, நாங்கள் 100 குருவிங்க இல்லை, அதாவது நாங்கள் 100 குருவிங்க இல்லை, நாங்களும், நல்லா கவனிங்க, நாங்கள் 100 குருவிகள் இல்லை, நாங்களும் எங்களை போல இன்னொரு கூட்டமும், அதில் பாதி இன்னொரு கூட்டமும், அதிலும் பாதி இன்னொரு கூட்டமும், நீயும் சேர்ந்தால்தான் 100 குருவி அப்படின்னு சொல்லியிருக்கு. புரிஞ்சுதா? வேணா உங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன் அந்த கேள்வியை. மேலே இருக்க குருவிங்க எல்லாம் சொல்லிச்சிங்களா, நாங்கள் 100 குருவி கிடையாது, நாங்களும் எங்களை போல இன்னொரு கூட்டமும், அதில் பாதி கூட்டமும், அதிலும் பாதி கூட்டமும், நீயும் சேர்ந்தால்தான் 100 குருவின்னு சொல்லியிருக்கு. அப்போது மேலே எத்தனை குருவிங்க பறந்துட்டு இருந்ததுங்க? நீங்கள் எல்லாம், அதாவது என் செல்லம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பிரில்லியன்ட்னு எனக்கு தெரியும். ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் செஷனில் ஆன்சரை பின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் மேலே பின் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இதுக்கான சரியான ஆன்சரை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை பாய். கதைகள் வித் செலம்ஸ்.